வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் இதே நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று ஆசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று ஆகஸ்ட் 16. தமிழின் ஒரு முன்னோடி எழுத்தாளர், நாவலாசிரியர், இதழியலாளர் திரு மாதவையா அவர்களின் பிறந்தநாள் இன்று. ஆண்டு 1872. எழுத்தின் மூலம் சமூக சீர்திருத்தம் கொண்டு வருவதில் இவருக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. பத்மாவதி சரித்திரம் இவரது புகழ்பெற்ற நாவல். 1914 நடைபெற்ற இந்திய கும்மி கவிதைகள் போட்டியில் செந்தமிழ்நாடு எனும் போதினிலை என்ற மகாகவி பாரதியாரின் பாடல் 2ஆம் பரிசு பெற இவரது பாடல் முதல் பரிசு பெற்றது என்பது சுவையான சுவாரஸ்யமான தகவல். பாரதத்தின் ஆன்மீக பெருமையை பார் முழுவதும் பறைசாற்றி இந்திய இளைஞர்களின் எண்ணத்தில் எழுச்சி ஊட்டிய சுவாமி விவேகானந்தர் அவர்களின் குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1886. சின்ன சின்ன கதைகள் மூலம் சிக்கலான ஆன்மீக தத்துவங்களை நமக்கு விளக்கியவர் அவர். சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் என்று தனது குருநாதர் பெயரிலேயே தொண்டு அமைப்பை துவங்கினார். டைட்டானிக், அவதார் ஆகிய படங்களை தந்து ஆஸ்கர் விருது உட்பட பல விருதுகளை வென்ற பிரபல ஹாலிவுட் திரைப்பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1954. பாப்புலகின் ராணி என போற்றப்படும் பிரபல அமெரிக்க பாப் இசை பாடகி மடானா லூயிஸ் சிகோன் அவர்களின் பிறந்தநாள் இன்று. ஆண்டு 1958. மத்திய தரைக்கடல் தீவு நாடான சைப்ரஸ் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் இன்று. ஆண்டு 1960. புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகியவை அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடன் முழுமையாக இணைந்த நாள் இன்று. ஆண்டு 1962. புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகி கிருஷ்ணவேணி என்கிற ஜிக்கி அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2004. தமிழ், தெலுங்கு, கன்னடம், சிங்களம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் 10,000 பாடல்கள் பாடியுள்ளார். இசையமைப்பாளர் பாடகர் திரு AM ராஜாவின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதத்தின் முன்னாள் பிரதமர், நல்லாட்சி நாயகன், கார்கில் நாயகன் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2018. 50 வருடம் பாராளுமன்ற உறுப்பினராக 9 முறை மக்களவையிலும் 2 முறை மாநிலங்களவையிலும் பணியாற்றியவர் இவர். 4 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே உறுப்பினர் இவர் என்ற சிறப்பு இவருக்கு உண்டு. 1977ஆம் ஆண்டு ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார். 2015ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி இவர் கௌரவிக்கப்பட்டார். போக்ரான் அணு பரிசோதனையும் கார்கில் வெற்றியும் என்றும் இவரது பெயர் சொல்லும் தங்க நாற்கர சாலையும் கூட. தொடர்ந்து அந்த நாளில் இன்று என்ற இந்த தொடரை கேட்டு மகிழ்வோம். ஆர்வமுள்ள பிறருக்கும் பகிருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.